வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல வகையில் ஒன்றான மாதுளப்பழம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதுளை பழங்களில் காய், பழம், பிஞ்சு என அனைத்துமே மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. பொதுவாகவே நம்ம உடலுக்கு தேவையான சத்து அனைத்தும் இருப்பது பழங்களில் தான். அதிலும் மாதுளப்பழத்தில் இன்னும் அதிகமாகவே சத்து இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. இது மட்டும் இல்லாமல் சிறியவர் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடும் மாதுளப்பழத்தில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த மாதுளப்பழம் புளிப்பு, இனிப்பு, தோற்பு என 3 ரகங்களில் வளர்க்கப்படுது. மாதுளப்பழம் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட இந்த மாதுளப்பழம் ஒரு சிறு மர இனத்தை வகை சேர்ந்தது. இந்த மாதுளப்பழத்தில் எத்தனை வகைகள் இருக்குது, என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது, என்ன மருத்துவ குணம் அடங்கி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. மாதுளப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் பி, இரும்புச்சத்து, நார்ச்சத்து போன்ற பலதரப்பட்ட விட்டமின்கள் இதில் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாதுளப்பழத்தில் இருக்கக்கூடிய வகைகள்னு பார்த்தீங்கன்னா அவந்தி, தோல்கா, காபுல், மஸ்கட் ரெட்டு, போனிக்ஸ் ரூபி, வெள்ளேடு, பிடானா அப்படின்னு பலதரப்பட்ட வகைகள் இந்த மாதுளப்பழத்தில் அடங்கியிருக்கு. மாதுளப்பழத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படிங்கிறதுல நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை தரக்கூடியதாக இருக்குது. விட்டமின் இ சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது. முடி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து விட்டமினும் இந்த மாதுளப்பழத்தில் அதிகமாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இளநரைக்கு இது முக்கிய தீர்வாகவும் அமையுது. மார்பக புற்றுநோய்க்கும் இது பெரிய மருந்தாகவும் இருக்குது. மேலும் எலும்பு ஆரோக்கியத்திற்கும் உதவுது. நம்ம உடலில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ஜியிலிருந்து நம்மளை முற்றிலும் இந்த மாதுளப்பழம் பாதுகாக்குது. உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி ஒரு மாதுளப்பழம் எடுக்கலாம். மேலும் ஆரோக்கியமான சருமத்திற்கும் இந்த மாதுளப்பழம் ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கும் இது சிறந்த ஒரு மருந்தாகவும் அமையுது. பெண்களின் கர்ப்ப காலத்தில் தாய், குழந்தை 2 பேருக்கும் தேவையான அதிகப்படியான விட்டமின்ஸ் இந்த மாதுளப்பழத்திலிருந்து கிடைக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியவும் இது உறுதிப்படுத்தும் பழமாகவும் அமையுது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்குது. மேலும் இரத்த நாளங்களையும் பாதுகாக்குது. பல் சுகாதாரத்தை பராமரிக்கிறதுல இது ரொம்பவே முக்கியத்துவம் வகிக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. மேலும் நம்ம உடம்புல உள்ள தேவையான கொழுப்பை குறைக்கிறதுலையும் இந்த மாதுளப்பழம் முதல் இடத்தை பிடிக்குது. எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். புற்றுநோய் தடுப்பிற்கு இந்த மாதுளப்பழம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குது. மேலும் கீழ்வாதத்தில் இருந்தும் நம்மளை பாதுகாக்குது. வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று கடுப்புக்கு இந்த மாதுளப்பழம் சிறந்த மருந்தாக அமையுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? மேலும் இதயத்திற்கும் மூளைக்கும் சிறந்த சக்தியவும் கொடுத்து அதை சீர்பட மேம்பட வைக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே நினைவாற்றலை அதிகரிக்கும் சக்தி இந்த மாதுளப்பழத்திற்கு இருக்குது. அறிவுத்திறனையும் அதிகரிக்கும். ஸோ படிக்கிற குழந்தைங்க இந்த மாதுளப்பழம் எடுத்துக்கிறதன் மூலமாக அவங்கள அறிவுத்திறமை மேம்படுத்துறதுக்கு இது முக்கியத்துவம் கொடுக்குது. மேலும் மாரடைப்பு, நெஞ்சு எரிச்சல், இரத்த கொதிப்பு, அல்சர், முடக்குவாதம், அஜீரணம் போன்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து மக்களை விடுவிக்கிறதுல இந்த மாதுளப்பழம் ஒரு சிறந்த இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்த இந்த மாதுளப்பழத்தை இனிமேலும் அவாய்ட் பண்ணாமல் டெய்லி ஒன்று எடுத்துக்கணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.